அனைவருக்கும் வணக்கம். இந்த 9th அதாவது 9வது T20 பார்த்தீங்கன்னா, பிபிஎல்ல ஏடிஎஸ்க்கும் பிஆர்ஹெச்சும் விளையாண்ட மேட்ச்சு. இதில் வந்து ஏடிஎஸ் வின் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல் பாப் இவருக்கு வந்து ஓவர் இருந்துச்சு. இவருக்கு ஒரு ஓவர் கொடுக்கல. மேபி இவருக்கு கொடுத்துருந்தா, அதாவது எம் ஷாட் போட்ட பதிலாக இவருக்கு கொடுத்துருந்தா நம்ம வந்து வின் பண்ணியிருக்கலாம். என்னோடய கெஸ் பிரகாரம் அவங்க போடலை. நம்மளோட அன்லக்கா இல்லை லக்கா என்னன்னு தெரியல, அவங்க விக்கெட் எடுக்கலை. சரி விடுங்க, நடந்த மேட்சை விட்டுருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 10th மேட்ச், அதாவது 10வது T20 23/12/2024. இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 1:45 PM. அங்கே ஸ்டார்ட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 6:15 PM. யார் யாருக்கு மேட்ச்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஆர் விசஸ் பிஆர்எஸ். இதில் எம்எல்ஆரில் யார் யார் பாசிபிள் 11s அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே ஃப்ரேசர் மெக்ரகர், ஜே ப்ரவுன், டி செஃபர்ட், ஜே பெத்தல், எல் ஈவிஸ், எம் ஹெர்வி, டபிள்யூ சுதர்லேண்ட், எஃப் ஓனில், ஏ ஜாம்பா, கே ரிச்சர்சன், டி ரோஜர்ஸ். இந்த 11 பேர், அதாவது இவங்க வந்து எம்எல்ஆரில் போன மேட்ச் விளாண்டவங்க. இந்த 11 பேர் அவங்கள நம்ம எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி பிஆர்எஸில் யாரான்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆலன், கே ஜிக்னிஸ், ஜே இங்கிலீஷ், ஹென் ஹொப்சன், சி கொனாலி, ஏ டர்னர், எம் ஹர்ச், ஏ அகர், ஜே ரிச்சஸ்டன், ஜே பிரண்ட்ரோஃப், எல் மோரிஸ். இந்த 11 பேர் விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது போன மேட்ச் விளையாண்டவங்க நம்ம எடுத்துட்டோம். இந்த பாசிபிள் 11ஸும் இந்த பாசிபிள், அதாவது நம்ம சொல்கிற 11s வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மேட்ச் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த 11ஸ்க்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம். மேபி இந்த லைனப் வந்ததுக்கப்புறம் 2-3 பேர் சேஞ்சஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் வின்னிங் ப்ரெடிக்ஷனும் சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் எம்எல்ஆரில் யார் நல்லா விளையாடுவா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேட் பண்ணால், செகண்ட் பேட் பண்ணால் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மெக்ரக் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளையாடுவார், செகண்ட் பேட் பண்ணால் வேண்டாம், எடுக்க வேண்டாம், நீங்கள் விளையாட மாட்டார். சரிங்களா? ஜே ப்ரவுன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஆவரேஜாக பேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. டி செஃபர்ட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு விளையாடுவார். மேபி கேப்டனாக கூடிய சான்சஸ் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு பேட் பண்ணால். ஜே பெத்தல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் இல்லை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும், செகண்ட் பேட் பண்ணாலும், செகண்ட் பவுல் பண்ணாலும் இவரும் கொஞ்சம் நல்லா விளையாடுவார். வைஸ் கேப்டனாக கூடிய சான்சஸ் இருக்குது இவருக்கு. எல் ஈவிஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே நல்லா தான் விளையாடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெர்வி இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜாக பேட் பண்ணுவார், செகண்ட் பேட் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ சுதர்லேண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் இவர் வந்து எடுத்துக்கலாம், செகண்ட் பேட் பண்ணால் செகண்ட் பவுல் பண்ணால் இவர் வந்து வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாம்பா இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் ஆவரேஜாக பவுலிங் பண்ணுவார், செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்க மாட்டார். கே ரிச்சஸ்டன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே இவர் கேப்டனாக கூடிய சான்சஸ் இருக்குது. இவரை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி டி ரோஜர்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் இவர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், செகண்ட் பவுல் பண்ணால் வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஆர்எஸில் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆலன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே ஜிக்னிஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளையாடுவார், செகண்ட் பேட் பண்ணால் விளையாட மாட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜே இங்கிலீஷ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜாக பேட் பண்ணுவார், செகண்ட் பேட் பண்ணால் நல்லா விளையாட மாட்டார். என் ஹொப்சன் இவர் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளையாடுவார், செகண்ட் பேட் பண்ணால் நல்லா விளையாட மாட்டார், ஆவரேஜாக விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி கொனாலி இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே செகண்ட் பவுல் பண்ணாலுமே இவங்க டீமில் இவர் வந்து கேப்டனாக கூடிய சான்சஸ் இருக்குது. அதாவது மேபி பர்ஃபார்மன்ஸ் இவர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுவார் இந்த சி கொனாலி. சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ டர்னர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலும் பேட்டிங்கில் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. மேபி பவுலிங்கில் கூட ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவரை நீங்கள் பவுலிங் வேண்டியாச்சும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எம் ஹர்ச் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜாக விளையாடுவார், செகண்ட் பேட் பண்ணால் விளையாட மாட்டார். ஏ அகர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே செகண்ட் பவுல் பண்ணாலுமே ஆவரேஜாக இருக்குது ஏ அகருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜே ரிச்சஸ்டன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே இந்த டீமில் இவருக்கும் கேப்டனாக கூடிய சான்சஸ் இருக்குது. நீங்கள் இவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஜே பிரண்ட்ரோஃப் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண நல்லா இருக்குது, செகண்ட் பவுலிங் பண்ணால் ஆவரேஜாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல் மோரிஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, எக்கனாமி பவுலிங் பண்ணுவார், செகண்ட் பவுலிங் பண்ணால் ஆவரேஜாக தான் இருக்குது. சரிங்களா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் படி, அதாவது என்னோட கணிப்பு, ஜாதக கணிப்பு படி 23/12/2024 சரிங்களா, 10வது T20 MLR விசஸ் பிஆர்எஸ் இந்த 2 டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வின்னிங் டீம் என்னோடது வந்து பிஆர்எஸ் தான் சொல்லுவேன். நன்றி.